முடியாத பலவீன மனநிலையில் நாங்கள் இருக்கிறோம். டிவி பார்ப்பதால் உடல் ரீதியான தாக்கங்கள் ஏற்படும் மட்டுமில்லாமல் மன ரீதியாகவும் கற்பனையான எதிர்மறை சிந்தனைகள் எங்கள் மனதில் படிந்து மேலும் மேலும் எங்கள் மோசமான நிலைக்கு இழுத்து விடுகிறதே அம்மா. நல்லதையே பார்க்க வேண்டும், நல்லதையே கேட்க வேண்டும், நினைவு நல்லதாக இருக்க வேண்டும், நல்லதையே பேச வேண்டும் என்று தாய் உன் அறிவுரை ஒருபுறம் தொடர்ந்தபடி இருக்க, எல்லாவற்றிலும் எங்களை சூழ்ந்து 1000 கெட்டவைகள் இருந்தாலும் நல்லதை கவனித்து அதையே பின்பற்றி வாழ்ந்தால் மன அமைதியும் ஆன்மீக முன்னேற்றமும் கிடைக்கும் என்று உன் அருள் நோக்கத்தை உணர்ந்து வாழ வழி தெரியாமல் விட்டு விட்டோமே அம்மா. கடந்து போனது போகட்டும். உன் பிள்ளைகளின் மேல் நீ கருணை காட்டு. உன் அருள் உள்ளத்திற்கேற்ற எண்ணமும் செயலும் அறிந்து நீ உணர்த்திய ஆன்மீகத்தின் அற்புதங்களை மனமாற உணர்ந்து வாழும் செல்வங்களாக வாழ வழிகாட்டு, வழி நடத்துங்கள் அம்மா. நீங்கள் ஏங்கும் நாள் வரும். அம்மாவின் அருள்வாக்கு கிடைக்குமா, அடிகளாரின் பார்வை கிடைக்குமா என்று ஏங்கும் நாள் வரும். ஒரு பொருள் கையில் இருக்கும் பொழுது அதன் மதிப்பு தெரிவதில்லை. கையில் இல்லாத போதும் கையுக்கு கிடைக்காத போதும் தான் அதன் மதிப்பு தெரிகிறது. ஓம் சக்தி. எல்லா புகழும் பங்காரு அம்மாவுக்கே.